வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஈரான் போர் குறித்து அவர் விடுத்துள்ள எச்சரிக்கைகளை பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் தனது உரையில் உக்ரைனுக்கு வழங்கப்படும் நிதியுதவி குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெலன்ஸ்கியை ஒரு சிறந்த விற்பனையாளர் என்று அவர் கிண்டல் செய்துள்ளார். ஒவ்வொரு முறையும் அவர் பில்லியன் கணக்கான டாலர்களுடன் திரும்பிச் செல்கிறார் என்று ட்ரம்ப் கூறுகிறார். இது அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணத்தை வீணடிப்பதாக அவர் கருதுகிறார். ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. யுக்ரைன் போரில் அமெரிக்காவின் நிலைப்பாடு மாறக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. நேட்டோ நாடுகளையும் ட்ரம்ப் விட்டு வைக்கவில்லை. நேட்டோ நாடுகள் போதிய நிதி ஒதுக்கவில்லை என்றால் ரஷ்யா எதை வேண்டுமானாலும் செய்யட்டும் என்றுதான் அனுமதிப்பேன் என்கிறார். ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பிற்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டும் என்பது ட்ரம்பின் கோரிக்கை. இது நேட்டோ நாடுகளிடையே பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. அதே நேரத்தில் மத்திய கிழக்கு பகுதியில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. ஈரான் போர் தீவிரமடைவது உலக பொருளாதாரத்தை பாதிக்கும். ஈரான் தனது ஏவுகணை தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இது முழுமையான போராக மாறும் அபாயம் உள்ளது. அமெரிக்கா தனது படைகளை மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பி வருகிறது. இது ஈரானை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. படைகள் தயார் நிலையில் உள்ளன. ஈரான் விவகாரத்தில் பிடன் நிர்வாகம் தோல்வி அடைந்து விட்டதாக ட்ரம்ப் கூறுகிறார். தான் ஆட்சியில் இருந்திருந்தால் ஈரான் இப்படி செய்திருக்காது என்று அவர் வாதிடுகிறார். ஈரான் மீதான பொருளாதார தடைகளை ட்ரம்ப் கடுமையாக்க விரும்புகிறார். இதன் மூலம் ஈரானின் நிதி ஆதாரங்களை முடக்க முடியும் என்பது அவரது திட்டம். எண்ணெய் சந்தை பாதிக்கப்படும். இந்த போர் சூழல் மற்ற அரபு நாடுகளையும் கவலையடைய செய்துள்ளது. அவர்கள் அமைதியை நிலைநாட்ட முயற்சி செய்து வருகின்றனர். பிராந்திய பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. கச்சா எண்ணெய் விலையேற்றம் உலக அளவில் பணவீக்கத்தை அதிகரிக்கும். இது இந்தியாவை போன்ற வளரும் நாடுகளுக்கு பெரும் சவாலாக அமையும். விலைவாசி உயர்வு தவிர்க்க முடியாதது. ஏற்கனவே அதிகரித்து வரும் பெட்ரோல் விலைகள் இந்த போரினால் மேலும் உயரக்கூடும். போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பது அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தும். பங்கு சந்தைகளிலும் பெரும் வீழ்ச்சி காணப்படுகிறது. முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற தொடங்கியுள்ளனர். உலகளாவிய நிச்சயமற்ற நிலை நீடிக்கிறது. ட்ரம்ப் அமைதியை பலத்தின் மூலம் கொண்டு வருவேன் என்று உறுதியளிக்கிறார். இதுதான் தனது வெளியுறவு கொள்கை என்கிறார். அமெரிக்க ராணுவ பலமே தீர்வாகும் என்பது அவர் கருத்து. அமெரிக்காவின் ராணுவ வலிமையை உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்பதில் ட்ரம்ப் உறுதியாக இருக்கிறார். இது எதிரி நாடுகளை அச்சுறுத்தும் என்று அவர் நம்புகிறார். ராணுவ பட்ஜெட் உயரும். ஐக்கிய நாடுகள் சபையில் இது குறித்து விவாதங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை. ராஜதந்திர முயற்சிகள் பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன. இந்த விவகாரங்கள் வரவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும். ட்ரம்ப் தனது பிரசாரத்தில் இந்த புள்ளிகளை முன்வைத்து வருகிறார். முடிவு உலகை மாற்றும். அமெரிக்க வாக்காளர்கள் நாட்டின் பொருளாதார நிலை மற்றும் வெளியுறவு கொள்கை குறித்து கவலை கொண்டுள்ளனர். இது யாருக்கு சாதகமாக அமையும் என்பது இப்போது $1 மில்லியன் கேள்வி. மறுபுறம் பிடன் நிர்வாகம் ட்ரம்பின் குற்றச்சாட்டுகளை மறுத்து வருகிறது. தாங்கள் உலக நாடுகளுடன் இணைந்து அமைதிக்காக பாடுபடுவதாக அவர்கள் கூறுகின்றனர். கூட்டணிகளே பலம் என்கின்றனர். இந்த விவகாரங்களில் ரஷ்யாவின் பங்கை நாம் புறக்கணிக்க முடியாது. யுக்ரைன் போரில் ரஷ்யா தொடர்ந்து முன்னேறி வருகிறது. இது உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்பிற்கு பெரும் சவால். புட்டின் மற்றும் ட்ரம்ப் இடையேயான உறவு குறித்து மீண்டும் விவாதங்கள் எழுந்துள்ளன. இது நேட்டோ நாடுகளுக்கு கவலையை அளிக்கிறது. அரசியல் நகர்வுகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மறைமுகமாக சைபர் தாக்குதல்களும் அதிகரித்து வருகின்றன. இது உலகளாவிய தகவல் தொடர்பு மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ளது. டிஜிட்டல் போர் தீவிரமடைந்து வருகிறது. மத்திய கிழக்கில் அமைதி திரும்புமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கைவிட தயாராக இல்லை. இது பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிக்கிறது. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிடுவதாக செய்திகள் வருகின்றன. இது போர் சூழலை மேலும் மோசமாக்கும். உலக அமைதிக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தல். இந்த போரினால் பாதிக்கப்படுவது சாமானிய மக்கள்தான். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுகின்றன. மக்கள் துயரம் தொடர்கிறது. உலகளாவிய கூட்டணிகள் மாறி வருகின்றன. சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் ஈரானுடன் நெருக்கமான உறவை பேணி வருகின்றன. இது ஒரு புதிய அரசியல் துருவமுனைப்பை உருவாக்கியுள்ளது. விளைவுகள் பெரிதாக இருக்கும். இது அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு ஒரு சவாலாக அமைந்துள்ளது.
ஒரு புதிய பனிப்போர் உருவாகிறதா என்ற அச்சம் எழுகிறது. வல்லரசு நாடுகளுக்கிடையேயான இந்த போட்டி நீடிக்கிறது. உலக நாடுகள் அனைத்தும் தங்கள் பாதுகாப்பு பட்ஜெட்டை அதிகரித்து வருகின்றன. இது ஆயுத போட்டியை குறிக்கிறது. உலக அமைதிக்கு இது ஒரு கவலை அளிக்கும் விஷயமாக மாறியுள்ளது. இந்த விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு கவனிக்கத்தக்கது. இந்தியா தொடர்ந்து அமைதி மற்றும் பேச்சுவார்த்தைக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. நடுநிலை வகிப்பது சவாலாக உள்ளது. பிரதமர் மோடி உலக நாடுகளுடன் சமநிலையான உறவை பேணி வருகிறார். இது இந்தியாவின் ராஜதந்திரத்திற்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அமைதியே இலக்கு. இந்தியாவின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வது சவாலாக இருக்கும். ஈரான் போரினால் கச்சா எண்ணெய் வரத்து பாதிக்கப்படலாம். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் அபாயம் உள்ளது. எதிர்காலம் எப்படி அமையும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் ட்ரம்பின் வருகை உலக அரசியலில் பல மாற்றங்களை கொண்டு வரும். நாம் ஒரு புதிய மாற்றத்திற்கான தொடக்கத்தில் இருக்கிறோம். விழிப்புணர்வு அவசியம். ட்ரம்ப் தனது பிரசாரத்தில் வெற்றி பெற்றால் அதிரடி மாற்றங்களை எதிர்பார்ப்பதாக கூறுகிறார். அவருடைய முடிவுகள் உலகையே மாற்றியமைக்க வாய்ப்புள்ளது. உலக நாடுகள் அவரை உன்னிப்பாக கவனிக்கின்றன. உலகெங்கிலும் மக்கள் அமைதிக்காக குரல் கொடுத்து வருகின்றனர். போர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. அமைதி நிலவ நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களை பின்தொடருங்கள். அரசியல் தலைவர்களின் முடிவுகள் உலக மக்களின் தலைவிதியை தீர்மானிக்கின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செய்தி வாசிப்பாளர். நன்றி, வணக்கம்.